வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். மழை நேரத்தில் ஸ்பைசியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக கீரை வெஜிடபிள் சேர்த்து பக்கோடா, வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் வெஜிடபிள் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடானா போதும், வாசனை வர வரைக்கும் செவக்க வறுக்க வேண்டாம். இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே அதை கொரன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கொரன்னு இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இப்போ ஒரு பவுலில் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஓமம் 1 டீஸ்பூன் நல்லா கையில் வச்சு கசக்கி அதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். நாம் கொரன்னு இப்போ வறுத்ததை அரைச்சிட்டு வந்தோம்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பெரிய கைப்பிடி அளவு பாலக்கீரை, ஸ்பினாச்சு சொல்லுவோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் தின் ஸ்லைசஸாக மெல்லீஸாக கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதோடு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி தெளிக்க வேண்டாம். இதையெல்லாம் நல்லா பெசறிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ இந்த மாவு இந்த காயெல்லாம் நல்லா கோட் பண்ணுற மாதிரியும் நம்ம இப்படி பிடிச்சி போடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் அந்த மாவு இருக்கணும். தேவைன்னா கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரிக்கலாம். அது ஒரு மொறுமொறுப்பு தரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாம் அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக கிள்ளி இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறப்ப அது ஒரு மொறுமொறுப்பு தரும். நம்ம ஆப்பசோடா சேர்க்க வேண்டாம். இப்போது அந்த கிள்ளி நம்ம அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டாச்சு. உடனே கரண்டி போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வேக விடணும். இது நல்லா நிதானமாக வேகும். ஏன்னா கீரை இருக்குது, வெங்காயம் இருக்குது, நல்லா நிதானமாக வேகும். இதை இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும், பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பெரட்டி விட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா வெளியில் மொறுன்னு இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நாம் அடுத்த பேட்சையும் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாயை கீறிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கீறிட்டு தான் வறுக்கணும், இல்லைன்னா வெடிச்சிரும். விருப்பப்பட்டால் 2 பச்சை மிளகாயை நாம் வெங்காயம் சேர்க்கும் போதே ஃபைனாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா மேலே ஃப்ளேவருக்கு தூவிக்கலாங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வெஜிடபிள் பக்கோடா ரெடி ஆகிருச்சு. இது நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு, இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் சைடிஷ்ஷாகவும் இது பொருத்தமாக இருக்கும். இது நீங்கள் அவசியம் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.